போன வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இந்த வருஷம் பலன் கிடைச்சிருந்த மாதிரி எல்லோரும் சுற்றி வட்டார உள்ள ரயில்வே ஸ்டாஃபு, எங்கள் ஊரில் வேலை பார்க்குற எம்ப்ளாயி, ஊர் மக்கள், புதுக்குடி மக்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷத்தை தெரிவித்தாங்க. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தூத்துக்குடியில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் போது திருச்செந்தூரிலிருந்து சென்னை புறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை ஸ்ரீவைகுண்டம் ஸ்டேஷனில் நிறுத்தி 800 பேர் உயிரை காப்பாற்றியிருக்கிறார் அந்த ஸ்டேஷன் கண்காணிப்பாளராக இருந்த ஜவ்வர் அலி. அவருக்கு ரயில்வே துறையின் உயரிய விருதான புரஸ்கார் விருது நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார், கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தின் போது அந்த ரயிலை நிறுத்தி நீங்கள் 800 பேர் உயிரை காப்பாற்றிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு இப்போது உயரிய விருதான புரஸ்கார் விருது கொடுத்துருக்காங்க. இந்த தருணம் எப்படி இருக்குது, எப்படி உணர்றீங்க? அவார்டு தகவல் எனக்கு நேற்று ஈவினிங் தான் அறிவித்தாங்க. அந்த அறிவிப்பு கேட்டவுடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. போன வருஷம் இதே நாளில் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இந்த வருஷம் நமக்கு பரிசு அறிவிச்சிருக்காங்கண்டு வீட்லேயும் சந்தோஷம், பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த அறிவிப்பு கேட்டவுடனே 21ஆந்தேதி டெல்லியில் வச்சு எனக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. அதுக்கு நான் புறப்பட்டுருக்கேன். டெல்லி போய் வாங்கணும். சார், இந்த 800 பேரோட அந்த ஸ்டேஷனில் 3 நாள் இருந்திருக்கோம். மழை வெள்ள பாதிப்பு எப்படி இருந்தது? உணவு தண்ணிக்கெல்லாம் எவ்வளவு சிரமமாக இருந்ததா, இல்லை எந்த அளவுக்கு கிடைத்தது எல்லாம்? நான் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி டியூட்டிக்கு போனேன். அப்போ போகும்போதே பயங்கர மழை. அந்த அன்னைக்கு உள்ள மொத்தம் என் டியூட்டியில் 7 ட்ரெயின் ஓட்டணும். 6 ட்ரெயின் போச்சு. 7ஆவது ட்ரெயின் தான் செந்தூர் எக்ஸ்பிரஸ். அது வரும்போது தான் தகவல் கிடச்சி வண்டியை நிப்பாட்டிட்டோம். ஆனால் வண்டியை நிப்பாட்டின பிறகு அந்த வண்டி அடுத்தா போக முடியாதுங்கிறதுனால பேசஞ்சர் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அவனோடதே இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு தான், தண்ணி கிடச்சிது. ஆனால் சாப்பாடு அரேஞ்ச் பண்ண முடியல. அரேஞ்ச் பண்ணியாச்சு, ஆனால் கொண்டு சேர்க்கறதுக்கு முடியல. ஏன்டா திங்கக்கிழமை காலையில் தாமிரபரணி ஆறு உடஞ்சி தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷனை தவிர சுற்றி வர எங்கேயுமே தண்ணி தான். எந்த பக்கம் இருந்தும் சாப்பாடோ ஏதோ ஒரு ஆள் கூட வர முடியாத சூழ்நிலை இருந்தது. இந்த நேரத்தில் பயணிகள் அவங்க கஷ்டத்தை தெரிவித்து எங்களுக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுங்க, பிள்ளைகளுக்கு பால் கொடுங்க, நாங்கள் எப்படி போகணும் அரேஞ்ச் பண்ணுங்கன்னாங்க. அந்த சூழ்நிலையில் நம்மளால் முடியல. ரயில்வேயில் சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். ஆனால் சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருந்தது, அந்த கொண்டு வர முடியல. திங்கக்கிழமை சாயங்காலம் ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த வந்த ஹெலிகாப்டர் கூட கிளைமேட் சரியில்லைன்னு திரும்பி போச்சு. அப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் தான் அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்க முடிஞ்சிச்சு. 2 ஹெலிகாப்டர் ரயில்வே அரேஞ்ச் பண்ணி நல்ல சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம வெளியிருந்து ஆட்கள்லாம் வந்தாங்க. ரயில்வே ஆஃபீஸர்ஸு, நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே வந்தாங்க. அந்த மொத்தம் நான் வந்த ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு செவ்வாய்க்கிழமை 6 மணி, ஈவினிங் 6 மணிக்கு தான் கிளம்புனேன். 54 மணி நேரம் அதே டியூட்டிலே தான் இருந்து மக்களுக்கும் என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லி நம்ம ஆஃபீஸருக்கும் சொல்லி தகவலை தெரிவித்தேன். இந்த ரயில்வே துறையில் எவ்வளோ வருஷம் வேலை பண்ணிட்டு வரீங்க? கடந்த ஆண்டு செய்த ஒரு மனிதநேய செயல் இப்போ உங்களுக்கு உயரிய விருது வாங்கி கொடுத்துருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரி உணர்றீங்க? நான் ரயில்வே சர்வீஸுக்கு 27 வருஷம் முடிஞ்சது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு 1.5 வருஷம். அந்த சம்பவம் நடக்கும்போது 1.5 வருஷம் ஆயிருந்தது. அந்த சம்பவத்தில் ஒன்றுமே பிரச்சனை ஆகாமல் இருக்க காரணம், கொஞ்சம் அமைதியாக டீல் பண்ண, பொறுமையாக இருந்து அமைதியாக அவங்களுக்கு சொல்லி, கஷ்டங்கள் உங்கள் கஷ்டங்கள் எங்களோட மேலே, எங்கள் கஷ்டத்தோடு உங்கள் கஷ்டத்தை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி, முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடுக்கு பக்கத்து கிராமத்து புதுக்குடி தான் அந்த கிராம மக்கள் இல்லை, அவங்க கையில் இருந்து, அவங்கள்ட்ட இல்லை, அங்கே வீட்டில் நாளைக்கு சமைக்க வேண்டிய பொருள், ஏன்னா அவங்க வீடும் தண்ணியில் தான் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க நம்ம ஊருக்கு வந்த மக்களை பசி பட்டினியோடு அனுப்பக்கூடாதுங்கிறதுனால கையில் இருந்த கிடைச்சதெல்லாம் போட்டு அவங்களுக்கு பாதி உணவாவது வயிறு நிறையவாவது கொடுத்தாங்க. அந்த பாதி உணவு அவங்க கொடுத்ததுனால தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடிஞ்சது. அவங்களும் சாந்தம் ஆயிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் தான் ரயில்வே அறையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடாது, ஆனால் வந்தாலும் அதை அமைதியாக இருந்து சமாளிச்சிட்டேன். இதுக்காக தான் எனக்கு இந்த அவார்டு கிடைக்குது. இப்போ 800 பயணிகளோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க. அவங்க என்ன பேசுனாங்களா? என்ன உங்ககிட்ட எவ்வளோ மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க அதுக்கப்புறம்? இல்லை, கடந்த 2 நாட்களாக திங்கள் செவ்வாய் 2 நாளும் ரொம்ப கோவப்பட்டு பேசுனாங்க. சமாதானம் சொன்னோன்னே கேட்பாங்க, பாதி பேர் கேட்க மாட்டாங்க, திருப்பி கேட்பாங்க. ஆனால் போகும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சாமானும் தொலையில், யாருக்குமே ஒரு இன்ஜுரி கூட இல்லை, நிம்மதியாக போயிட்டு சந்தோஷமாக கை கொடுத்துட்டு தான் போனாங்க. பாதி பேர் கை கொடுத்தாங்க. திருப்பி
மக்கள் சென்னை சென்று அடைஞ்சவனையும் அவங்க சொன்னாங்க. ரொம்ப இப்போ நாங்கள் வரும்போது தான் எங்களுக்கு அங்கே உள்ள தண்ணி நிலமை தெரியுது. ஏன்டா அவங்க 3 கிலோமீட்டர் கயிறு கட்டி தான் கூட்டு போனாங்க. அப்போ தான் தெரியுது அவர் சொன்னது உண்மை. அந்த நம்மளை வண்டியை இயக்க முடியாமல் போனது உண்மைதான்னு சொல்லி அங்கே போய் எனக்கு மகிழ்ச்சி சந்தோஷம்னு சொல்லி தெரிவித்தாங்க. இப்போ இந்த மழை வெள்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு எப்படி கணிச்சு நீங்கள் நிறுத்துனீங்க? அந்த பயணிகளிடம் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க? அந்த சூழ்நிலையை வந்து எப்படி உங்களால் தக்க வச்சுக்க முடிஞ்சுது? அந்த அன்னைக்கு ஃபுல்லாக டியூட்டியில் இருந்தது ஃபுல்லாக ரொம்ப மழை. அதனால் தெரியும் மழை வெள்ளம் வந்து, ஆனால் ட்ராக்குக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காதுன்னு நினச்சி எல்லா வண்டியும் அனுப்பினோம். ஆனால் கடைசியில் அந்த தண்ணி அதிகமாக போகுதுன்னு செக்ஷன் இன்ஜின் சொன்னதுனால அதை நிப்பாட்டுன்னு வேறு வழி இல்லைங்கிறது எனக்கு தோணுச்சு. இப்போ நம்ம அனுப்புனா காசன் ஆர்டர்னு இருக்குது, ஸ்பெஷல் காசன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணால் கூட ஏதாவது விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஃபர்தராக ஸ்டாப் பண்ண வேண்டாம்னு சொல்லி நானே நிறுத்தி ரயில்வே மதுரை கண்ட்ரோலுக்கும் கூப்பிட்டு சொல்லிட்டேன். அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் இந்த பாதிப்பு இல்லாமல் போச்சு. மற்றபடி பயணிகளும் அன்றைக்கி அந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 2 நாள் 3 நாளுமே டவர் கிடைக்கல. இபி பவர் கட்டு, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, சார்ஜிங்லாம் இல்லை. அதனால் அவங்களுக்கும் மற்றவங்கள தொடர்பு கொள்ள முடியல, எனக்கும் என் வீட்டில் கூட தொடர்பு கொள்ள முடியாமல் தான் இருந்தது அந்த சூழ்நிலை. திங்கக்கிழமை யாருக்குமே சாப்பாடு கிடைக்கலன்னா ஈவினிங் தான் கிடச்சிது, எனக்கு அது கூட கிடைக்கல. அந்த மாதிரி கஷ்டத்துலேயும் பொறுமையாக பதில் சொல்லி அவங்கக்கிட்ட கோவப்படாமல் இருந்ததுனால தான் ஒரு இந்த பெரிய டிஸ்சாஸ்டரை நம்ம தவிர்த்திருக்க முடியுது. ரயில்வே துறை சார்பாக உங்களுக்கு உயரிய விருது வழங்கி இருக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியை தருது? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க? அது ரொம்ப மகிழ்ச்சி. இதை மாதிரி ஒரு பெரிய உயரிய அவார்டு வந்து ரயில்வே வந்து சீக்கிரமாக கொடுக்க, ஏதாவது இதை மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு விபத்தை தவிர்த்து அதுக்கு பணி செஞ்சால் தான் இதை மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் செஞ்ச பணிக்கு வழங்கியிருக்காங்க. அதை கேட்டவுடனே எனக்கு சந்தோஷம். இந்த 21ஆந்தேதி வாங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டில் பிள்ளைகள், ஒய்ஃப் எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது போன வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இந்த வருஷம் பலன் கிடச்சிருந்த மாதிரி எல்லோரும் சுற்றி வட்டார உள்ள ரயில்வே ஸ்டாஃபு, எங்கள் ஊரில் வேலை பார்க்குற எம்ப்ளாயி, ஊர் மக்கள், புதுக்குடி மக்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷத்தை தெரிவித்தாங்க. சார், ரயில்வே துறை சார்பாக உங்களுக்கு உயரிய விருது வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு சன் நியூஸ் சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி. தூத்துக்குடி மழை வெள்ள பாதிப்பில் கணித்து உரிய நேரத்தில் ரயிலை நிறுத்தி 800 பேர் பயணிகள் உயிரை காப்பாற்றிய ரயில்வே கண்காணிப்பாளர் ஜவ்வர் அலி நம்மளோட அந்த நிகழ்வு குறித்து பகிர்ந்தார். ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செய்தியாளர் கீதா.